அன்பு உறவுகளுக்கு குரல் வணக்கம், தமிழ் வணக்கம். என்ன பாக்குறீங்க? இன்று எங்க நிக்கிறேன்னா, இதோ தமிழ் உயிர் எழுத்துக்களின் 4வது எழுத்தான ஈ நெடில் எழுத்தின் மூலம் அதன் அருகில் நின்று கொண்டிருக்கின்றேன். இந்த எழுத்தின் சிறப்பாக வள்ளுவ பேராசான் இந்த எழுத்தில் தொடங்கும் குரல் மணியை இப்போது நினைவு கூறலாம். ஈதல், இசைபட வாழ்தல், அது வல்லது ஊதியம் இல்லை உயிர்க்கு என்பான் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வள்ளுவ பேராசான். இதன் மூலம் வள்ளுவன் சொல்லும் கருத்து, இந்த உடலை படைத்தான், இந்த உடலில் உயிரை படைத்தான், இந்த உயிருக்கு நீ தரும் ஊதியம் வாடகை என்ன என்று கேட்டால், மனதார உன் உள்ளத்தோடு உள்ளன்போடு உனக்கு இறைவன் கொடுத்ததை நீ மற்றவர்களுக்கு கொடுத்து மகிழ வேண்டும். ஈதல், இசைபட வாழ்தல். இசை என்ற சொல்லுக்கு புகழ் என்று பொருள். அந்த புகழோடு நீ வாழ வேண்டும் என்று சொன்னால், உன்னிடம் உனக்கு இறைவன் கொடுத்ததை, உனக்கு மிஞ்சியதை மனதார மற்றவர்களுக்கு கொடு 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 என்பதன் மூலமாக இந்த உயிருக்கு எது ஊதியம் என்பதை வள்ளுவன் அழகாக படம் பிடித்து விரித்து மனதில் தைக்கும் வண்ணம் கூறுகிறார். உணர்வோம், அதன்படி செயல்படுவோம். அன்புடன் உங்கள் திருக்குறள் அன்வர் பாட்ஷா.